ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நம்முடைய இதயம் கணித த இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். இது 75 சுதந்திரம். இந்தியா சுதந்திரம் வாங்கி 74 வருஷம் ஆகியிருக்கிறது. பட் 75th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஆகே நம்மளோட சேர்ந்து இருக்கிற ஆப்கானிஸ்தான், அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே 19th வருது, ஆகஸ்ட் 19th வருது. தே காட் இண்டிபெண்டன்ஸ் 1919 இட் செல்ஃப். நமக்கு முந்தையே வாங்கிட்டாங்க. 100 வருஷம் ஆக போகுது இண்டிபெண்டன்ஸ் வாங்கி. ஸோ இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, நம்ம இருக்காங்கன்னு ஒரு சின்ன கம்பேரிசன் தான் பண்ணி பார்க்குறோம். ப்ளஸ் ஆப்கானிஸ்தான் ஏன் இந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ஒரு உதாரணம் நம்ம ஒரு கம்பேரிசன் தான் இது. வேறு இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் ஸ்டாண்ட் ஆஃப்டர் மோர் தென் 75 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்கானிஸ்தானே எடுத்துக்கலாம். 1990 years இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாங்க இவங்ககிட்டேருந்து, பிரிட்டிஷ்கிட்டேருந்து. பிரிட்டிஷ் அவங்க விட்டா போகுதுன்னு அவங்க ஓடி போயிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ஆப்கானிஸ்தானோட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நிறையா ட்ரைபல்ஸ் இருக்காங்க. அங்கங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறியில் மணல் மாதிரி செலவிட்டு இருக்காங்க. அதனால் மொரவர் ஒரு நிறைய இனங்கள்லாம் இருக்காங்க. உள்ளே தாஜிக்ஸ் இருக்காங்க, உஸ்பெகிஸ்தான் இருக்காங்க, பஷ்தூன் இருக்காங்க, நிறைய இனங்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தன்னோட ஆளுமை தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஜாஸ்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஏமில் இருக்காங்க. ஸோ அதனாலே யாரும் ஒருத்தர் விட்டுக்கிட்டு தயாராக இல்லை யாருமே. அதுதான் ப்ராப்ளம் வித் ஆப்கானிஸ்தான். ஒரு பழமையை சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போனவன் விட்டு கொடுப்பதில்லை. அதுதான் இப்போ அதே நடக்கிற போது. இப்போ தாலிபான் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ நம்ம தே ஹவ் ஸ்டார்டட் ஹாய்ஸ்டிங் தேர் ஃபிளாக் இன் காபூல். பிரசிடெண்ட்டை விட்டு கொடுத்தாரு. சரி, ஓகே போ, நீ ஆண்டு யாரையும் சாவடிக்கான்னு சொல்லிட்டு அவனை விட்டு கொடுத்துட்டாரு. போகிறாரு காபூலை விட்டு. ஸோ தாலிபான் வந்துட்டாங்க. இப்போ அவனோட ஆளுமே இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல. அது ஷோர்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் இயரே 5 years தான் ஆண்டாங்க. ரொம்ப இதெல்லாம் பண்ணி எல்லாம் சாவடிச்சு வச்சு நிறைய பண்ணி இது பண்ணி நிறையா பழிதாங்கெல்லாம் நடந்தது. திரும்பி விரட்டப்பட்டார்கள். ஸோ இப்போ அடுத்தது இப்போ வந்திருக்காங்க, திரும்பி வந்திருக்காங்க. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் இப்போ என்ன கம்பேரிசன் அப்படின்னா இப்போ தலைவன் வந்ததுக்கு காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா பரவலாக இருந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். அதுதான் எல்லாரும் சொன்னாங்க. இப்போ யூஎஸ் ஆர்மி மே எண்டு தான் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னாங்க. ஸோ உடனே அவங்க விட்டுட்டு போனமே திரும்பி போனவொடனே அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகிற உடனே தாலிபான் உள்ள பூந்து வேகமாக முன்னேறி எல்லா ஊருக்கும் வந்துட்டாங்க. ஸோ அங்கே ஆர்மி ஆப்கான் ஆர்மியை சரண்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, எல்லாருக்குமே பல மட்டத்திற்குள்ள ஊழல். சம்பளம் சரியாக தரமாட்டேங்கிறாங்க, அமெரிக்கன் ஃபண்ட்ஸும் சரியாக போய் சேரலை, ட்ரைனிங் கொடுத்தாலும் சரியாக பண்ணலை. ஸோ பரவலாக இருந்த ஊழல் தான் காரணம் அப்படி எல்லா அரசியல் விமர்சகர்களும் அப்சர்வர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம மோடி அவர்களும் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு பயங்கரமாக உழைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஊழல் நிறையா பரவினா எந்த ஒரு நலப்பணியும் மக்களுக்கு போய் சேராது. அதெல்லாம் உரிய நம்புறாரு. அவர் குஜராத்லேயே அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது கூட அவர் நிறையா பண்ணித்தான் எதிர்ப்புலாம் அவருக்கு. என்ன காரணம்னா சலுகைகள்லாம் கொடுக்க தயாராக இல்லை அவர். He didn't allow corruption to proceed. ஊழல் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒத்து போகலை அவர். அதுவே அவங்களுக்குலாம் ஒரே ஆத்திரம் மொத்த ஆளுங்கள்லாம். ஸோ அதனால தான் இப்போ ஊழல்லாம் குறைச்சாதான் மக்களுக்கு நல்ல பணிகள்லாம் போய் சேரும், சீக்கிரம் நாடு முன்னேறும் அப்படின்னு உறுதியாக நம்புறாரு அவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு இது டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் டு தி அக்கௌண்ட், ஆதாரையும் பேங்க் அக்கௌண்ட் இணைச்சிட்டோம்னா டைரெக்டாக அரசாங்கம் உதவி நேராக போய் சேருது. எல்லா மாநிலம் போய் சேருது. எல்லாம் கேஸ் சிலிண்டர் இது எல்லாமே போய் சேருறது மக்களுக்கு. ஸோ அந்த ஆதார இணைப்பு எல்லாம் பண்ணுறதுனால மக்களுக்கு அந்த நன்மை கிடைக்கிறது, வேகமாக கிடைக்கிறது. அஃப்கோர்ஸ் இன்னும் நிறையா பண்ணணும், அது ஒன்று. இன்னொன்று நம்ம கம்பேரிசன் ஒன்று மெயினாக நம்ம பார்க்குறது என்ன, இப்போ பைடன் ஆப்கானிஸ்தான் when we signed the pact with Taliban என்ன சொன்னார்னா, அவர் Afghans should learn to fight for themselves அப்படின்ட்டார் அவர். ஆப்கானிஸ்தான் பீப்புள் சொன்ன போட்டு அவங்களே தங்களை பதவிக்கு தயாராக இருக்கணும் அப்படின்ட்டார், கூட சொல்லிட்டு போயிட்டார் அவர். சரி, நமக்கு இதுதான் மெயினாக உணர்த்துறது இந்தியாவில். இப்போ கொரோனா இன்னும் போயிட்டுருக்கு, 3rd wave வரப்போகுதுன்றாங்க. எப்போ வரும், இந்த மந்த் எண்டில் வருன்றாங்க, அக்டோபரில் வருன்றாங்க. ஸோ பெரும்பாலும் ஐஐடி ப்ரெடிக்ஷன் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2nd wave மே எண்டு வரும்னாங்க வந்தது. ஸோ அதே மாதிரி இந்த ஜூலை ஆகஸ்ட் இந்த சமயத்தில் வரும் அப்படின்றாங்க 3rd wave. ஏன்னா இப்போ கேரளாலேயே அப்படியே செடியாக தான் போயிட்டுருக்கவே, இறங்க மாட்டேங்குது கேரளா சைட்லேயும். அப்படிங்கிற டெஃபினட்டாக 3rd wave வரப்போகிறது. அப்போ நம்ம தான் we have to fight. Nobody is going to fight for us.
அதான் சிம்பாலிக்காக நமக்கு வந்து உணர்த்துறது. நம்மளோட நன்மை நம்ம தான். தட்ஸ் வை அப்போயே வந்து மோடி அவர்கள் வந்து வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ண அப்போயே வந்து முடிவு பண்ணிட்டு அதுக்கு வந்து ஊக்கம்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் நிறையா போகணும். பட் அஃப்கோர்ஸ் இந்தியா வந்து இதில் வந்து வெற்றி பெற நிறைய பேர் இருக்காங்க. அது வேற விஷயம். லாஸ்ட் இயர் இஃப் யூ ரிமெம்பர், போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதே வந்து கோவேக்சின் தயாரிப்பு வந்து அவங்களோட ஃபேக்ட்ரி வந்து ஒரு தீ விபத்து நடந்து கேள்வி பார்த்துருப்பீங்க ஒரு லாஸ்ட் இயர். அப்போ வந்து என்ன சொன்னாங்க, கோவேக்சின் புனவால் என்ன சொன்னார்னா வந்து இது வந்து இப்போ இருக்கிற வேக்சினுக்கு வந்து எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா எனக்கு வந்து ப்ராப்ளம் அப்படின்னாரு அப்போவே. இப்போ என்ன உணர்த்துறதுனா வந்து இந்தியாவை நிறையா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணணும், டிபெண்டாக இருக்கணும் அப்படின்னு தீய சக்திகள்லாம் வந்து வேலை பண்ணுறது. அதுதான் வந்து மோடி வந்து அப்பவே வந்து கணிச்சிட்டாரு. அதுதான் வந்து ஆத்ம நிர்பர் அதுன்னு சொல்லி நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும், நம்மளே நம்ம பாதுகாத்துக்கணும், அப்போ தான் உண்டு அப்படின்ற முடிவில் அவர் தெரிஞ்சு தரிசனத்தனமாக அவர் வந்து இது முடிவு பண்ணி அவர் வந்து கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து நம்ம வந்து எடுத்து காட்டுறது. ஸோ நல்ல தலைவர்கள் வேணும். சரி, ஆப்கானிஸ்தான் அண்ட் இந்தியா என்ன கம்பேரிசன்? 100 வருஷம் ஆப்கானிஸ்தான், இந்தியா 75 இயர்ஸ். ஸோ 7 இயர்ஸாக வந்து ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான தலைவர், எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர், ஆப்வியஸ் வீக்னஸ் எதுவும் தெரியாத தலைவர், தலைவர் இருந்தாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னு தான் நமக்கு வந்து காட்டுறது. இதை வந்து இந்தியாவோட ப்ராக்ரஸ். காங்கிரஸ் பண்ண கெடுதெல்லாம் வந்து இது பண்ணி கடன்கள்லாம் வந்து குறைச்சி பண்ணால் ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் வந்து இது வந்து காட்டுறது. ஆப்கானிஸ்தான் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக தலைமைகள் வந்து சரியாக அமையலை அவங்களுக்கு வந்து பாவம். தனியாக வந்து டிவிஷன்ஸு. ஸோ ஒற்றுமையே வந்து நமக்கு வந்து பலம் தரும் அப்படின்ட்டு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வேன்னு சொல்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் கதையாயிடுச்சு. ஸோ ஒற்றுமையாக அவங்க இருந்தாங்கன்னா நாடு வந்து இன்னும் நிறையா அவங்க முன்னேற இருக்கும். நம்ம நாடு நிறையா முன்னேறணும், ஒற்றுமை இருக்குது, இன்னும் நிறையா ஒற்றுமை பத்தாது, இன்னும் நிறையா டிவிஷன்ஸ்லாம் பாயிண்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து குறைஞ்சாலே வந்து நாடு வந்து நிறையா வரும் அப்படிங்கிறதான் வந்து செயல்பாடை வந்து காட்டுறது. ஸோ அதனால் கொரோனா வேவ் வந்து எப்போ வேணால் வரலாம். இந்த இந்தியா தோக்கணும்னு மக்கள் இங்கே இதுவே நிறையா தீயசக்தி நிறைய பேர் அப்பார்ட் ஃப்ரம் ஃபாரின் பவர்ஸ் இந்தியா கூட நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நாடு வந்து கொரோனா வரல தோல்வியடையணும் நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் வந்து பிரச்சனையே. மற்ற நாட்டில் வந்து வெளிநாட்டு தான் வந்து நினைப்பாங்க, நம்ம ஊரில் வந்து நம்ம நாடாலே நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம நாடு வந்து ஜெயிச்சக்கூடாது கொரோனா வரல அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து ரெண்டு கம்பேரிசன் ஐ ஃபீல். ஆப்கானிஸ்தான் எங்கே இருக்குது, நம்ம இந்தியா எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்கணும். எனிவே ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு வந்து அடுத்த 4 டேஸில் வந்து அவங்க இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போது. நம்மளுடைய வாழ்த்துக்கள். பார்க்கலாம் அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, தலைவனாக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. யாருக்குமே நல்லா நல்லது வரமாட்டேங்குது. என்ன நடக்க போகுது இனிமேல் தான் தெரியும். பட் இந்தியாவும் நம்மளை வந்து பாதுகாத்து தான் இருக்கணும். நம்மளை ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் இதயம் கழிந்த 75th இண்டிபெண்டன்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். Hi friends, please wear your mask at all times. Don't go out unnecessarily. That's the way you can stop the spread of COVID. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.